மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை விரிவுபடுத்தி தொடங்கி வைத்ததனை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் ஆட்சியர் மோகனச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே. கலைவாணன், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான பற்று அட்டையினை வழங்கினார்கள். திருவாரூர் அருகே பவித்ரமாணிக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் அரங்கில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக 43,484 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 20,669 பேருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன், மாரிமுத்து ஆகியோர் பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது 2,57,956 பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது: இன்றைக்கு உள்ள தமிழகத்தின் கட்டமைப்பு மிக வலுவான கட்டமைப்பு. ஒவ்வொரு பெண்களிடமும் தற்சார்பு பொருளாதார போலவே அவர்கள் பெரும் பணத்தை சேமிப்பாகவோ ஒரு முதலீடாகவோ பயன்படுத்துவதால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படும் அளவிற்கு இன்று இந்திய துணை பெரும் கண்டத்திலேயே பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு மிக முக்கிய காரணம் மகளிர் உரிமை தொகை வழங்குவது போன்ற திட்டங்கள். திராவிட மாடல் அரசு செய்த எந்த ஒரு திட்டத்தையாவது இந்த ஒரு திட்டம் சரியில்லை, இதற்கு பதில் வேறு ஒரு திட்டம் நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஓட்டு கேட்கின்ற தெம்போ திராணியும் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதிலிருந்து இதுவரையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இத்திட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன. தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும். இந்திய துணை பெரும் கண்டத்திலேயே தமிழகத்திற்கு ஈடு இணையற்ற வேறொரு மாநிலம் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் பெண்கள் முன்னேற்றம் திராவிட மாடல் ஆட்சி வழிவகுத்து கொடுக்கும் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து இந்த அளவிற்கு பல்வேறு திட்டங்களை யோசித்து மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். ஒவ்வொரு சிறு விஷயங்களை கூட யோசித்து செய்யக்கூடிய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பல நல்ல திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் என்பதை பெருமையுடன் பதிவு செய்கிறேன். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி, தனித்துணை ஆட்சியர் தையல் நாயகி, வருவாய் கோட்டாட்சியர்கள் சத்யா, யோகேஸ்வரன், திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ரெங்கநாத பிரபு, பேரூராட்சி மன்ற தலைவர்கள் ராஜசேகரன், மகாலட்சுமி முருகேசன், அனைத்து வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த இயக்கம் என்பது ஒரு சகோதர இயக்கம், அதாவது அண்ணன் தம்பிகள் சகோதரிகள் உள்ள இயக்கம். ஒரு தாயால் இத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாத என்ற காரணத்தால் வெவ்வேறு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் உடன்பிறப்புகள் என்பதை அறிவித்தார். அந்த கூற்றுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்று வருகை தந்த பெண்கள் எல்லாம் வயதில் மூத்த பெண்கள் ஸ்டாலின் தம்பி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வயது குறைந்த பெண்கள் ஸ்டாலின் அண்ணன் பணம் கொடுக்குறாங்க, ஸ்டாலின் அண்ணன் பணம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இளம் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா ஸ்டாலின் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நிறுவன தலைவர் அண்ணா அவர்கள் என்ன எதிர்பார்த்து இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ அது முழு வெற்றி அடைந்ததுக்கு அந்த பெண்கள் சொன்னதே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டோட கட்டமைப்பு மிக வலுவான கட்டமைப்பு. ஏன்னா ஒவ்வொரு பெண்கள்டையும் தற்சார்பு பொருளாதாரம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்குற பணத்தை அவங்க சேமிப்பாவோ இல்லை ஒரு முதலீடாவோ அவங்க வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படுற அளவுக்கு இன்னைக்கு இந்த இந்திய துணை பெருங்கண்டத்திலேயே பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குறதுல அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். திராவிட மாடல் அரசு செய்த எந்த ஒரு திட்டத்தையாச்சும் இந்த திட்டம் சரியில்லை, இதுக்கு பதில் நான் ஒரு திட்டம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிற தெம்போ திராணியும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய துணை பெருங்கண்டத்திலே எந்த ஒரு இயக்கத்துக்கும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தை இதை விட கூடுதலா பண்றேன் அப்படிதான் இனி வர்றவங்க சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்தியாவில் 10 ஸ்டேட்ல இந்த திட்டம் போயிருக்கு. தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும், அதாவது இந்திய துணை பெருங்கண்டத்திலே தமிழ்நாட்டுக்கு ஈடு இடையான பொருளாதார வளர்ச்சி உள்ள மாநிலம் வேற மாநிலம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட பெண்கள் முன்னேற்றம்ங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இந்த இந்திய துணை பெருங்கண்டத்துக்கு
திராவிட மாடல் ஆட்சி வழிவகுத்து கொடுக்கும் ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டு, இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல பல்வேறு திட்டங்களை யோசிச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கூட அமுதா ஐஏஎஸ் அவருங்க பேசுறப்ப சொன்னாங்க, எப்படி இது மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், எங்கேயாவது போறப்ப காதை தீட்டி வச்சுட்டு போறாங்க. மக்கள் என்ன அவங்களுக்கு தேவைங்கிறத அவங்க உள்ள பேசிக்கிறத காதுல வாங்கிட்டு அதை உடனே அந்த திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கறது தான் இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு இந்த ஒரு இன்னைக்கு உள்ள பெண் ஐஏஎஸ் உயரதிகாரியா இருக்கிற அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களோட யோசிச்சு செய்யற திராவிட மாடல் அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கும் என்பதை இந்த தருணத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.